பெற்றோர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை மாணவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பல வருடமா இந்த மாரி வகுப்புக்காக நான் காத்திருந்தேன். விதவிதமா கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஸ்பெஷல். எந்த நேரத்தில, எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க முதல் பாடம். அறிவு என்ற கண்ணை வைத்து, அனுபவம் என்ற ஒளி மூலமாக பார்க்க வேண்டும். கைகளுக்கு வேலை கொடுக்காத கல்வியில் மனம் அடங்காது. வாழ்க வையகம்! நண்பர்களே, ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு 100 விதமான ஆலோசனைகள், டிப்ஸ். ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுங்க. யூனி5 சிலபஸ். ஐநிலை கல்வி பாடத்திட்டம். ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இது எதுக்குன்னா, ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்காக. ஆமாங்க. ஒரு 100 விதமான ஆலோசனைகள், டிப்ஸ். ஒரு 5 நாள் வகுப்பு. தினமும் 1 மணி நேரம். ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே, இந்த வகுப்புல என்ன சிலபஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கல்வி என்றால் என்ன? ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? பெற்றோர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? எதை மாணவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ்னா என்ன? இப்படி வீட்டு வழி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு 5 நாள் அற்புதமான வகுப்புங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் சக்தி ஃபவுண்டேஷன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள். யூனி5 சிலபஸ் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. எல்லா பெற்றோர்களும் கலந்துக்கங்க. ஒரு அருமையான வகுப்பு. முடிஞ்சா புரிஞ்சுக்கிற மாரி வயசு இருக்கிற மாணவர்கள கலந்துக்க சொல்லுங்க. ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எல்லாம் கலந்துக்கங்க. பல வருடமா இந்த மாரி வகுப்புக்காக நான் காத்திருந்தேன். இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்னன்னு பல பேர் தெரியாம, புரியாம, குழப்பத்தில் இருக்கிறனால, அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அதாவதுங்க, ஒரு 100 விதமான ஆலோசனைகள், விதவிதமா கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஸ்பெஷல். அந்த 100ல இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு சிம்பிளா ஒரு 10, 15 சொல்றேங்க. இத கேட்டுட்டு அவசியம் இந்த வகுப்புல கலந்துக்கங்க. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் டாக்டர் மாதேஸ்வரன். பல வருடமாக இந்த ஹோம் ஸ்கூலிங் சம்பந்தமா ரிசர்ச் பண்ணி சிலபஸ் தயார் செய்தவர். ஒரு அருமையான மனிதர். அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த ஹோம் ஸ்கூலிங் சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்தணும்னு கேட்டீங்கன்னா, எந்த சூழலில், எந்த நேரத்தில, எந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க முதல் பாடம். இது நார்மலா எந்த பள்ளியிலயும் சொல்லிக் குடுக்கறது இல்லைங்க. ஹோம் ஸ்கூலிங்னா நம்ம என்ன கத்துக் குடுக்கணும்னா, எந்த சூழ்நிலையில, எந்த நேரத்தில ஒரு குழந்தை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லி தரணும். அடுத்தது, பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை புரிய வைக்கணுங்க. பஞ்சபூதம்னா முதல்ல என்ன? அந்த பஞ்சபூதத்துடைய தத்துவம் என்ன? பஞ்சபூதத்த உணர வைக்கணுங்க. இதுதாங்க ஹோம் ஸ்கூலிங். அடுத்தது, எனர்ஜி கன்வர்ஷன். ஒரு சக்தி இன்னொரு சக்தி எப்படி மாறுது? இது ரொம்ப முக்கியங்க. இது தெரிஞ்சா தான் ஒரு மாணவரால இந்த உலகத்துல ஒரு விஷயத்த திங்க் பண்ண முடியும். எனர்ஜி கன்வர்ஷன். அப்புறமா முதல்ல குழந்தைக்கு எடுத்தோனயே ஏபிசிடி அப்படின்னு சொல்லிக் குடுக்காம, "நீ யாரு?" அதாவது குழந்தை, ஒரு மாணவன், மாணவி அவங்க யாருங்கிறத புரிய வைக்கணுங்க. ஒரு மாணவன், "நீ யாரு?" ஒரு மனிதன், ஆன்மா இந்த மாரி நாம யாருன்னே தெரியாம எதுக்கு நெறைய கத்துக்கணும்? அப்போ ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் என்னன்னா, ஒரு குழந்தைய, ஒரு மாணவர "நீ யார்?" அப்படிங்கிறது சிலபஸ்ங்க. ஒரு அம்மா தன் குழந்தைக்கு என்ன தெரியுமா சொல்லிக் குடுக்கணுங்க? 2 விஷயங்க. ஒழுக்கமும், மொழியும்.
ஒரு குழந்தைக்கு கல்வி அப்படின்னு என்ன தெரியுமா சொல்லிக் குடுக்கணுங்க? 2 விஷயம் முக்கியங்க. 1 மொழி, தாய்மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 ஒழுக்கம். இது 2 தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தாங்க மத்தது எல்லாமே. சயின்ஸ் எல்லாம். முதலில் ஒரு அ அம்மா அல்லது பெற்றோர் அல்லது ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மொழியும், ஒழுக்கமும். அறிவு என்ற கண்ணை வைத்து, அனுபவம் என்ற ஒளி மூலமாக பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. அறிவு என்ற கண்ணை வைத்து, அனுபவம் என்ற ஒளி மூலமாக பார்க்கும் பொழுது தான் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். அறிவு மட்டும் இருந்து, அனுபவம் இல்லாமல், அதாவது ஒளி இல்லாமல் பார்வை, குருட்டு பார்வை. வெறும் அறிவு மட்டும் இருக்கும் ஒருவர் குருடர். அனுபவம் இருந்தால் தான் ஞானி. அப்போ ஒரு குழந்தைக்கு வெறும் அறிவ மட்டும் சொல்லிக் கொடுக்காம, அனுபவத்தை கொடுப்பது தான் கல்வி. ஆனால் இப்பொழுது இருக்கிற கல்வியெல்லாம் வெறும் அறிவு மட்டும் தான் குடுக்குது. அனுபவத்த குடுக்கலைங்க. அனுபவம் தான் கல்வி. அனுபவம் தான் ஒளி. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நம்ம ஊர் தோப்பும், காகமும் சொல்லிக் குடுக்காத ஒரு விஷயத்தை உங்கள் கல்வி சொல்லிக் குடுத்துருமான்னு கேட்டிருக்காருங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நல்லா கவனிங்க. நமது ஊரில் உள்ள தோப்பும், காக்கையும் சொல்லிக் குடுக்காத விஷயத்தையா உன் கல்வி சொல்லிக் குடுக்கும்? அப்படின்னு கேட்பாருங்க. ஆமாங்க. நம்ம நார்மலா இந்த ஊருக்குள்ள சுத்தும் பொழுது, கண்ணுக்கு முன்னால என்னமெல்லாம் தெரியுதோ, அத கத்துக்கிட்டாவே எஜுகேஷன் முடிஞ்சிருச்சுங்க. ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது சிலபஸ் இல்லைங்க, கான்செப்ட். குறிப்பா ஹோம் ஸ்கூலிங்ல அடல்ட் எஜுகேஷன். கொஞ்சம் பெரிய பசங்க ஆகுறாங்க. டீனேஜ் வயசுக்கு வந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுங்க. எதையுமே சொல்லிக் குடுக்காம, "நீ ஏன் அப்படி பண்ற? நீ ஏன் இப்படி பண்ற?" இப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது அந்த குழந்தை கேட்காதுங்க. எனவே ஹோம் எஜுகேஷன்ல அடல்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். டீனேஜ் பசங்களுக்கு. அதே மாரி குழந்தைகளுக்கு 3 விதமான ஆக்டிவிட்டி குடுக்கணுங்க. உடம்புக்கும் பயிற்சி குடுக்கணும், மனதுக்கும் பயிற்சி குடுக்கணும், அறிவுக்கும் பயிற்சி குடுக்கணும். இதுதான் ஹோம் ஸ்கூலிங். ஆனா சாதாரண பள்ளியில என்ன பண்றாங்கன்னா, வெறும் புத்திக்கு மட்டும் தாங்க வேலை குடுக்குறாங்க. ஆமாங்க. கேள்வி கேட்குறாங்க, பதில் சொன்னா பிரில்லியன்ட்டாமா. அப்ப என்ன அர்த்தம்? புத்திக்கு மட்டும் தான் வேலை குடுத்துருக்காங்க. மனதுக்கும் பயிற்சி, புத்திக்கும் பயிற்சி, உடலுக்கும் பயிற்சி. 3ம் சமமாக பயிற்சி கொடுத்தால் தான் கல்வி. ஹோம் ஸ்கூலிங்ல 3க்கும் சமமாக பயிற்சிகள் கொடுக்கப்படும். குறிப்பாக கைகளுக்கு வேலை கொடுக்கும் பொழுது தான் மனம் அடங்குங்க. கைகளுக்கு வேலை கொடுக்காத கல்வியில் மனம் அடங்காது. அப்போ கல்வியில அந்த குழந்தை கைக்கு வேலை குடுத்துட்டே இருக்கணுங்க. அப்பதான் மனம் அடங்கி அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். அதே மாரி அட்டென்ஷன். அட்டென்ஷனா இரு அப்படிங்கிறோம். ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறோம். கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறோம். ஆனா அத 3 எப்படி செய்றதுன்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் குடுத்ததே இல்லைங்க. நீங்களே பார்த்துருப்பீங்களா இல்லையா? கெவனி அப்படிம்பாங்க. கவனிக்கிறதுனா என்னன்னு முதல்ல சொல்லிக் குடுக்கணுங்க. கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்போ அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், கான்சன்ட்ரேஷன். இந்த மாரி கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன். இந்த வார்த்தைய சொன்னா பத்தாதுங்க. குழந்தைக்கு அத புரிய வைக்கணும். அப்படின்னா என்ன? அது எப்படி செய்றதுன்னு சொல்லிக் குடுத்தா செய்வாங்கங்க. எனவே ஹோம் ஸ்கூலிங்ல இந்த 3யும் கற்றுக் கொடுப்பது தான் ஹோம் ஸ்கூலிங். பொதுவா 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4 சொல்லி தராங்களா இல்லைங்களா? இது சாதாரண பள்ளி. ஹோம் ஸ்கூல்ல 0லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆமாங்க. யோசிச்சு பாருங்க. எப்ப 1 அதுதானே ஆரம்பிக்கிறாங்க. சைபர் 1 அப்படிதான் ஆரம்பிக்கணுங்க. இதான் மாற்றங்கள். அதே மாரி ஹோம் ஸ்கூலிங்ல என்ன பண்ணணும்னா, கார்னர் செட் பண்ணணும். ஹோம் ஸ்கூலிங்ல நெறைய அந்த ரூம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு கார்னர்லயும் மூலை. ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு பேர் வச்சுக்கணும். ஒரு கார்னர்ல வந்து ஹெல்த் கார்னர் ஆரோக்கிய மூலை. அங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கணும். இன்னொரு கார்னர்ல அனிமல் கார்னர். அங்க விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கணும். இன்னொரு கார்னர்ல பேட்ஸ் கார்னர். பறவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அ உருவங்கள், புகைப்படங்கள் வச்சிருக்கணும். இப்படி ஸ்போர்ட்ஸ் கார்னர். நெறையங்க என்னென்னமெல்லாம் கார்னர் இருக்கோ, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கணும்.
அப்பதான் அந்த குழந்தைகள் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒரு ஹோம் ஸ்கூலிங் வீட்டு வழி கல்வி செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும் இந்த வகுப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. எனவே டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் நடத்தும் யூனிஃபை சிலபஸ் என்ற ஐநிலை கல்வி பாடத்திட்டத்தை 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு அடிக்கடி நடக்குங்க. எனவே தயவு செய்து ஒரு முறையாவது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கலந்துக்கிட்டீங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் சம்பந்தமான ஒரு அடிப்படை புரிதல் ஏற்படுங்க. நீங்க தனித்தனியா நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றத விட, இந்த மாரி வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும். எனவே நண்பர்களே, இது ஒரு ஆரம்பம் தாங்க. உடனே இந்த 5 நாள்லயே சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாதுங்க. ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற டாபிக்ல முதலில் நாம 5 நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஆரம்பம். இதுபோல இனி அடிக்கடி விதவிதமான வகுப்புகள் ஏற்பாடு பண்ணுவேங்க ஹோம் ஸ்கூலிங்காக. எனவே ஹோம் ஸ்கூலிங் செய்யும் பெற்றோர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பை நமக்கு நடத்தி கொடுக்கும் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த வகுப்பு ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா anatomic-therapy.org அப்படிங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜ்ல இல்ல ப்ரோகிராம் ஃபைண்டர்ல போய் யூனிஃபை சிலபஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதுல ஆன்லைன்ல புக் பண்ணணும். இதுக்கு கட்டணம் இல்லைங்க, விருப்பத்தொகை. புரிஞ்சுக்குங்க. விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்ட செலுத்தி நீங்க கலந்துக்கலாம். அவங்கவங்க வசதி. விருப்பத்தொகை வகுப்புங்க. எனவே anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் புக் பண்ணீங்கன்னா, விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த வகுப்புடைய லிங்க் கிடைக்கும். நீங்கள் 5 நாள் கலந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, ஹோம் ஸ்கூலிங் சிலபஸ் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.